அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 2025 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் நீத்து பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை போற்றி பாதுகாப்போம் என்ற சிந்தனையோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 3 வாரமாக நம்ம ஒபிசிட்டியை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு சீரியஸ் ஒபிசிட்டி சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒபிசிட்டி சீரியஸோட 3வது வீடியோ. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் திடீர்னு டாக்டர் இப்போ உடல் பருமன் ஒபிசிட்டியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். அது காரணம் இல்லாமல் இல்லைங்க, அதுக்குரிய காரணங்கள் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதிலிருந்து மாற்று வழிகளுக்கு போகக்கூடிய சிந்தனைகளையும் கொஞ்சம் சிந்திப்போம். இன்றைக்கி முதல்ல ஏன் இன்றைக்கி ஒபிசிட்டியை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டி இருக்குது அப்படின்னா, சமீபத்திய ஆய்வறிக்கைகளோட ஒரு தொகுப்புகளை பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS 5 இது 2019-21 இதில் வந்த தரவுகள் படி நம்மளோட ஒபிசிட்டி உடல் பருமன் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் ஆண் பெண் இருவருக்கும் கிட்டத்தட்ட 25%, அதாவது 4 பேர்த்துக்கு ஒருத்தர் உடல் பருமனோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளில் இருக்கிற உடல் பருமன் உலகத்திலேயே மற்ற எல்லா நாடுகளும், நல்ல மேற்கத்திய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியா வெகு விரைவாக உயர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளில் இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான உடல் பருமன் 2 மடங்காகவும், கடந்த 30 ஆண்டுகளில் 3 மடங்காகவும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் கொடுத்துருக்காங்க. இதே போல் 2023 லான்செட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 33% பேர் இந்தியாவில் அப்டாமினல் ஒபிசிட்டி, வயிற்று பகுதியில் கொழுப்பு படிமானம் அதிகமூலமாக இருக்காங்க. இதுதான் சர்க்கரை நோய், இருதய பாதிப்பு மற்ற பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்கு காரணம். அதே போல் அந்த 2021 டேட்டா படியே 25% பேர் உடல் பருமனோடையும், 20% பேர் அதிக இரத்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடிப்படையில் நமக்கு நோய்களை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், இருதய தொந்தரவு இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு மீறி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நேஷ்னல் எக்கனாமிக் சர்வேயில் உங்களுக்கு ஆனுவல் எக்கனாமிக் காஸ்ட், அதாவது இந்த வியாதிகள் உடல் பருமனால் ஏற்படுற செலவீனமும் அதனால் ஏற்படுற வருவாய் இழப்பும் எவ்வளோங்கிறத ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்தியாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட 1.02%, 1% இந்தியாவோட ஜிடிபியில் இந்த உடல் பருமனால் நமக்கு இழப்பு ஏற்படுது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம சரியான முயற்சி எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா 2030 இதுவே 1.6% இழப்பீடு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு தனி மனிதனோட உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு நாட்டோட வளர்ச்சியவே இது கெடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒபிசிட்டி சீரியஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த உடல் பருமன்லேருந்து வியாதிகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டோட முன்னேற்றத்திற்கும் இது ரொம்ப அவசியம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சுதந்திர தினம் அப்படிங்கிறனால ஒரு நாட்டுப்பற்றோட செயல்பட வேண்டிய ஒரு நாள், முக்கியமாக இன்றைக்கி ஒரு நாளாவது. அதனால் முக்கியமாக இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். சரி, இப்போது இதை பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சா ஓரளவுக்கு ஓவராலாக இப்போ தனி மனிதனுக்கு இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு எப்படி இதை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். முதல் விஷயம் ஒரு மாஸ் அவேர்னஸ், மிகப்பெரிய விழிப்புணர்வை சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 80-90 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகப்படியான கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு, இந்த முக்கோண இது போட்டு குடும்ப கட்டுப்பாடு எல்லா பக்கமும் விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு உதவி செஞ்சுருக்கு. அதே போல் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் 2000 ஆண்டு அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா HIV எய்ட்ஸ் அதிகமாக பரவிட்டுருக்குன்னு சொல்லி அதை பற்றின ஒரு மிகப்பெரிய மாஸ் விழிப்புணர்வு எல்லா மீடியாலையும் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்ஸு எல்லாருமே விளையாட்டு சம்மந்தமானவங்க எல்லாருமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துனாங்க.
அப்போது அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இன்றைக்கி ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்றும் வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு. நாங்கள்லாம் வந்து படிக்கும் பொழுது பார்த்ததுக்கும் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸில் பார்க்குறதுக்கும் ரொம்ப 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 குறைஞ்சிருக்கு. அதே போல் இந்த உடல் பருமனை பற்றின ஒரு விழிப்புணர்வு, வெயிட் அதிகமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி வீடியோக்கள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இன்னும் சமுதாயத்தில் பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க, செலிப்ரிட்டிஸ், சினிமாவில் இருக்கிறவங்க, அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தலைமுறை இல்லைனா நாட்டோட முன்னேற்றத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதை சார்ந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தரோட கடமை. ரெண்டாவது விஷயம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றம், கவர்மெண்ட் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது. வாழ்க்கை முறை மாற்றத்தில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் எல்லாத்துக்குமே. அதாவது உழைப்பு கம்மியாக இருக்குது, உடற்பயிற்சி செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறவங்க போய் ஜிம்மில் பணம் கட்டி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானோருக்கு இன்னும் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் கிடையாது. அந்த செலவை வந்து ஏற்றுக்க முடியல. அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் பாத்ஸ், இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த குளக்கரையில் வாக்கிங் பாத்தெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ரேஸ் கோர்ஸில் மட்டும்தான் வாக்கிங் பாத்துன்னு வந்தது. ஒரு 2-3 பார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பார்க் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக அந்த ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா குளக்கரையில் வாக்கிங் பாத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே போல் வந்து பப்ளிக் ஜிம்ஸ், அதாவது இலவசமாக மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வார்டுலேயும் வந்து ஒரு ஜிம் ஏற்படுத்துறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, உடற்பயிற்சி பண்ணுறதுக்குரிய வாய்ப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த வீடியோவை அரசு சார்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னும் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸு கூட இந்த மாதிரி வந்து என்னதுங்க, ஒரு பகுதியில் நமக்கு வந்து உடற்பயிற்சி பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்குரிய செலவுகளாக பண்ணினீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு அது ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 20 ஆண்டு காலத்தில் நம்ம வந்து என்ன ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து உணவு பற்றாக்குறை நாடாக இருந்த இந்தியா இன்றைக்கி வந்து உணவு மிகுதியான ஒரு நாடு, இல்லைன்னா வந்து தேவையான அளவு உணவு இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இந்தியா வந்து வந்துருச்சு. அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இன்றைக்கி பசி இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காம யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இப்போ உணவுத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து ஹை ஃபேட், சுகர், சால்ட், ஹெச்எஃப்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவுகள் அதிகமாகவும், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது, விலை குறைவாக கிடைக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சம்பாதிக்கிற திறன் வந்து இன்னும் அந்தளவுக்கு வளராட்டி கூட ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் என்னதுங்க, அவங்க அஃபோர்ட் பண்ணக்கூடியது, அவங்க செலவு பண்ணி வாங்கக்கூடியது எந்த மாதிரி உணவுகள்னு பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி. நான் சொல்கிற மாதிரி இந்த அதிக சால்ட்டு, சர்க்கரை, கொழுப்பு இருக்கிற உணவோ இல்லை வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டோ தான் அதிகமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இதனால் உடல் பருமன் அதிகமாகுது. அதே போல் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கிய உணவுகள் வந்து ரொம்ப விலை கூடுதலாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய இதில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸேஷன் அதிகப்படுத்துங்க. அதே போல் இந்த ஆரோக்கிய உணவுகளுக்குரிய டாக்ஸஸை குறைச்சி அந்த இதை வந்து உதாரணத்துக்கு காய்கறிகளோ இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வாங்கி, விவசாயிட்டிருந்து வாங்கி அந்த இடைத்தரகர்களோட இதை வந்து எக்ஸ்பென்சஸை வந்து குறைச்சிட்டு, அவங்க இல்லாமல் பண்ண முடியாது, அந்த எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு உதவி செஞ்சு இந்த ஆரோக்கிய உணவுகள் விலை குறைவாக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். அப்போ தான் மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட முடியும். இல்லைன்னா என்னதுங்க, அதை வாங்கி சாப்பிட்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டும் ஹை சுகர் ஃபுட்டையும் குறைக்கணும், ஆரோக்கிய உணவுகளை அதிகப்படுத்தணும், அந்த செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது வந்து நம்ம பணியாற்றும் இடங்களில், இப்போ வந்து ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இந்த ஹெல்தி வெயிட்டை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை செஞ்சால் போதும், நமக்கு வந்து வருமானம் வந்தால் போதுன்னு தான் பெரும்பாலும் நினைக்கிறோம். அந்த எண்ணம் மாறி
ஒவ்வொரு கம்பெனி வச்சுருக்கிறவங்களும் ஆஃபீஸ் நடத்துகிறவங்களும் அந்த மேனேஜர்ஸும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஹெல்த்தியான வெயிட்டில் இருக்கிறாங்களா, இல்லை வந்து அது பண்ணுறதுக்குரிய உதவிகள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சின்ன சின்ன ஜிம்மு ஆஃபீஸில் வந்து வச்சுருக்கிறது. இப்போ வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கேப்பில் ஒரு சின்ன ஒரு த்ரெட்மில் இருந்துச்சு அப்படின்னா வாக் பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து ஒரு ஜிம்மாக இருந்ததுன்னா அவங்க வந்து நடுவில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அவங்களுக்கு உடல் பருமன் வர்றது குறைக்க முடியும். அதே போல் குரூப் எக்ஸசைசஸ் இப்போ வந்து ஸ்கூல்ஸ் மாதிரியே இப்போ வந்து ஆஃபீஸஸில் கூட நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் யோகாவோ இல்லை வந்து மற்ற எக்ஸசைஸோ வந்து ஒரு குரூப் எக்ஸசைஸாக பண்ணுறதை வந்து ஒரு கட்டாயமாக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். அதே போல் டீம் பில்டிங், அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக இருக்கிற ஒரு சூழல் உருவாகும். ஆரோக்கியமும் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அதிகமாகும். அதே போல் வியாபாரத்துக்கு நம்ம டார்கெட் கொடுக்குறோம். இவ்வளோ நீ சம்பாதிக்கணும்ப்பா, இவ்வளோ வந்து எனக்கு வந்து சம்பாரித்து கொடுக்கணும், இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும். அதே போல் ஒரு வெயிட் டார்கெட், ஹெல்த் டார்கெட் நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். உனக்கு இந்த அளவுக்கு சுகர் இருக்குது, அடுத்ததில் இந்த சுகர் குறைக்கணும், இந்த அளவுக்கு வெயிட் இருக்குது, இதை குறைக்கணும், இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கணும், அதுக்குரிய முயற்சி நீ செய்யணும், அதுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வகையிலையும் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மக்கிட்ட இருக்க எம்ப்ளாயீஸுக்கு அவங்களுக்கு இந்த ஹெல்த் பற்றின வெயிட்டை பற்றின அவேர்னஸை ஏற்படுத்தி அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது 4வது விஷயம். 5வது தான் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் வந்து சுகருக்கெல்லாம் கேம்ப் நடத்தணும்னு வச்சுக்கோங்க. எங்கே போய் நடத்துவோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸு, பேங்க்ஸு, இந்த மாதிரி இடத்துல போய் நாங்கள் வந்து கேம்ப் நடத்துவோம். ஆனால் இன்றைக்கி சூழல் எப்படி உருவாயிருக்குன்னா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இனிமேல் கேம்ப் நடத்தணும்னா நம்ம போய் ஸ்கூல் காலேஜில் நடத்தணும். ஆமாங்க, 12 13 வயசு 14 வயசு தாண்டி இருக்க பசங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துல போய் தான் நம்ம சுகர் கேம்போ வெயிட் கேம்போ நடத்த வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு உடல் பருமன் வந்து குழந்தைகளில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த விழிப்புணர்வை எங்கே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா, நம்ம என்னதுங்க, விதைகளிடம் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ மரங்கள்லாம் வளர்ந்துருச்சு, அது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரிம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் விதைகள் வளரும் பொழுதே சரியாக வளர்ந்துச்சுன்னா அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டியை பற்றின ஒரு விழிப்புணர்வும், உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வும், நியூட்ரிஷனை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி பெரும்பாலும் எங்கேயுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு பாடத்திட்டங்களில் பெருசாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு சரியான நியூட்ரிஷனை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமாக ஸ்கூல் காலேஜ் கேன்டீனில் வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுக்குரிய ஆப்ஷன்ஸை வந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சமீபத்தில் என்னோடய பேஷண்ட் ஒரு பையன் வந்து அவன் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கான், டைப் 1 டயபெட்டிஸு. அவன்கிட்ட ஏன்டா அப்படி கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குன்னு கேட்கும்போது, சார் என்ன சார் பண்ணுறது, போனால் பஃப்ஸ் தான் அங்கே இருக்குது, எனக்கு பசங்க எல்லோரும் சாப்பிடும்போது இந்த பஃப்ஸ் ஸ்மெல்லு பார்க்கும்போது நமக்கு வந்து அது சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துடுதுன்னு. நம்ம பெரியவங்களே வந்து என்னதுங்க, ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைங்க ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஸ்மெல்லு டேஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ அதனால் அந்த விஷயமே அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் தான் அவங்க எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியும். நான் வச்சுட்டு வேணுங்கிறவங்க சாப்பிடுங்க, இல்லை இந்த ஆப்ஷனும் வச்சுருக்கேன் வேணுங்கிறவங்க அது சாப்பிடுங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு தான் நோக்கி போவாங்க. அதனால் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஹை சுகர் ஃபுட்டு, ஹை சால்ட் ஃபுட்டை வந்து காலேஜ் ஸ்கூல் கேன்டீன்ஸில் கண்டிப்பாக தடை செய்யணும். இதுக்கு வந்து ஒரு சட்டமே போட்டாலும் தப்பில்லை. ஏன்னா இதனால் கிடைக்க போகிற பெனிஃபிட் நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதே போல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஜப்பானில் ஒரு முறை இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் அட்வைசர் இருப்பாங்க, ஒரு ஹெல்த் நியூட்ரிஷன் அட்வைசர் இருப்பாங்க. அவங்க ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருக்கலாம். அதே போல் ஸ்கூல்ஸ் காலேஜஸும் என்னதுங்க, ஒரு நியூட்ரிஷன் அட்வைசரை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒவ்வொரு மெனு டிசைன் பண்ணும்போது, அவங்க கேன்டீனில் மெனு டிசைன் பண்ணும்போது இதனால் பாதிப்பை ஏற்படுத்துமா குழந்தைங்களுக்கு லாங் டேர்மில் அப்படிங்கிற ஒரு கன்சல்டேஷன் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டயட்டை பிளான் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் என்ன குக்கு சொல்கிறாரோ, எது டேஸ்ட்டாக இருக்குமோ, எது பசங்க விருப்பப்படுறாங்களோ அப்படி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு போய்விடும். ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அடிப்படையிலேருந்து அதை மாற்றணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதோட பெனிஃபிட் முழுசாக கிடைக்கும். அதனால் முதல் மாற்றத்தை தயவு செஞ்சு குழந்தைகிட்டேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவோம். ஒபிசிட்டி அப்படிங்கிறது, உடல் பருமன் அப்படிங்கிறது நம்ம உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, நாட்டோட முன்னேற்றத்தையே தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமாக இந்த சுதந்திர தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு தனி மனித ஒரு மாற்றத்தினால மட்டும் இது முடியாது.
சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதுக்கு எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுதோ அங்கங்கெல்லாம் நம்மளோட முயற்சியை செய்வோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேர மாதிரி தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல வாய்ப்பு இருக்கவங்க, நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய இதில் செலிபிரிட்டியாவோ இல்லை ஒரு அரசியல்லையோ இல்லை விளையாட்டுத்துறையிலையோ நீங்கள் மக்களோட நிறைய கலந்து பேசுங்க. ஏன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு காலேஜ் பிரின்சிபல் பார்த்தா கூட அவங்க காலேஜில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு ஸ்கூல் டீச்சர் பார்த்தா அவங்க கிளாஸில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு டியூஷன் டீச்சர் பார்த்தா அட்லீஸ்ட் அவங்க டியூஷன் வர்ற பசங்கிட்டையாவது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அங்கே மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.